இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு வேட்பாளரை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முன்னணி வேட்பாளராக இருக்கிற அவங்க போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாக இருக்குன்ட்டு நம்ம ஒரு சில தரவுகளை மட்டும் ஒரு சில முன்னணி வேட்பாளர்களுக்கு மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய இதை பார்க்க இருக்கிறோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க. இது நம்ம பார்க்கணும்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 89.79% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2 தொகுதியில் போட்டியிடுறதுனால ஜோசப் விஜய் அவங்க திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கு ஒன்று பெரம்பலூர், இன்னொன்று திருச்சி கிழக்கில் பார்க்கணுன்னா 81.77% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக இந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு 23ஆம் தேதி நடந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் மொத்த பதிவு எத்தனை சதவீதம்னு பார்க்கணுன்னா திருச்சி கிழக்கில் பார்க்கணுன்னா 81.77% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததை நம்ம பார்க்க இருப்பது திரு என் ஆனந்த் அவர்கள் போட்டியிடும் தொகுதி தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். தீநகர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக தீநகர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்க்கணுன்னா 83.55% பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் 83.55% ஓட்டு பதிவாக இருக்குது. திரு என் ஆனந்த் அவங்க போட்டியிடுத சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது திரு பி வெங்கட்ராமன் அவங்க போட்டியிடுறாங்க. நம்ம பார்க்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரவுகளை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். திரு பி வெங்கட்ராமன் அவங்க போட்டியிடுறாங்க. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குன்னு பார்க்கணும்னா 74.88% ஓட்டு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திருப்பி வெங்கட்ராமன் அவங்க மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டுருக்கிறத பார்க்குறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதம் நம்ம பார்க்கணும்னா 90.74% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். திரு கே செங்கோட்டையன் அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது திரு ஆதவ அர்ஜுனா அவங்க போட்டியிட்ட தொகுதி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். திரு ஆதவ அர்ஜுனா அவங்க போட்டியிட்ட தொகுதியை பார்த்துட்ருக்கோம். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 86% ஓட்டு பதிவாக இருக்குது. டோட்டலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 86% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். டோட்டலான சதவீதத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். திரு ஆதவ அர்ஜுனா அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் டாக்டர் கே அருண்ராஜ் அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலான சதவீத அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா 90.06% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். 90.06% ஓட்டு பதிவாக இருக்குது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருப்பது தமிழக வெற்றி கழகத்தில் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 81.41% ஓட்டு டோட்டலாக பதிவாகிருக்கு. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக CTR நிர்மல்குமார் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் டோட்டல் நம்ம சர்வே இதில் பார்க்கணுன்னா சதவீத அடிப்படையில் 81.41% ஓட்டு பதிவாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறது திருமதி சி விஜயலட்சுமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து போட்டியிட்டிருக்காங்க. குமாரபாளையம் என்ற சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறத பார்க்குறோம். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான வாக்குகள் நம்ம பார்க்கணுன்னா 92.65% ஓட்டு பதிவாக இருக்குது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருமதி சி விஜயலட்சுமி அவர்கள் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்காங்க. 92.65% ஓட்டு பதிவாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு ஏ ராஜசேகர் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். திரு ஏ ராஜசேகர் அவர்கள் திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பதிவான வாக்குகள் டோட்டலாக நம்ம பார்க்கணுன்னா
திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் 83.33% ஓட்டு பதிவாயிருக்கு. 83.33% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திரு ஏ ராஜசேகர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நின்று போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பார்த்துட்ருக்கோம். திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் 83.33% ஓட்டு பதிவாயிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது திரு எம் அருள் பிரகாசம் அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் டோட்டல் ஓட்டு எவ்வளோ பதிவாயிருக்குன்னா 77.84% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 77.84% ஓட்டு பதிவாயிருக்கு. திரு எம் அருள் பிரகாசம் அவர்கள் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது டாக்டர் ஏ ஸ்ரீதரன் அவர்கள் வால்பாறை தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக பதிவான ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்க்கணும்னா 85.95% ஓட்டு பதிவாயிருக்கு. வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 85.95% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். டாக்டர் ஏ ஸ்ரீதரன் அவர்கள் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு ஏ ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி. எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியில் டோட்டலான ஓட்டுப்பதிவை நம்ம பார்க்கணுன்னா சதவீத அடிப்படையில் 85.55% ஓட்டு பதிவாயிருக்கு. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 85.55% ஓட்டு பதிவாயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு ஏ ராஜ்மோகன் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு கே கிருஷ்ணன் அவர்கள் அவங்க போட்டியிட்ட ஒரு தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி. கிருஷ்ணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. இவங்க போட்டியிட்ட இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் டோட்டலான சதவீத அடிப்படையில் ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்கணும்னா 86.51% ஓட்டு பதிவாயிருக்கு. 86.51% ஓட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது திருமதி வி சத்யபாமா அவங்க போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அவங்க போட்டியிட்ருக்காங்க. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலான சதவீத அடிப்படையில் ஓட்டு பதிவாயிருக்கு. 83.14% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 83.14% ஓட்டு பதிவாயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருமதி வி சத்யபாமா அவங்க திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அதனுடைய சதவீத அடிப்படை ஓட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கணும்னா 83.09% ஓட்டு பதிவாயிருக்குது. 83.09% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு வி.எஸ். பாபு அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலாக எத்தனை சதவீத ஓட்டு பதிவாயிருக்குன்னு பார்க்கணும்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிற ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கிறதுனால 86.11% ஓட்டு பதிவாயிருக்கு. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். 86.11% ஓட்டு பதிவாயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு வி.எஸ். பாபு அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. அந்த தொகுதியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு எம்.ஏ. கருப்பையா அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதி. தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ருக்காங்க. சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில் 87.23% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். சதவீத அடிப்படையில் டோட்டலாக நம்ம பார்க்கணும்னா சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில் 87.23% ஓட்டுகள் பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். திரு எம்.ஏ. கருப்பையா அவர்கள் சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ருக்காங்க. அதனுடைய நிலவரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது திரு நாராயணன் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அவங்க டோட்டலாக அந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சதவீத அடிப்படையில் பார்க்கணும்னா
80.22% ஓட்டு பதிவாயிருக்கு. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 80.22% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். திரு நாராயணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட என்னுடைய சதவீத ஓட்டு அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திரு டாக்டர் என் மரிய வில்சன் அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் டோட்டலான ஓட்டு எவ்வளோ பதிவாயிருக்குன்னா சதவீத அடிப்படையில் 90.50% ஓட்டு பதிவாயிருக்கு. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 90.50% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக திரு டாக்டர் என் மரிய வில்சன் அவர்கள் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த எல்லாமே முக்கியமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுடைய லிஸ்ட்டை மட்டும் தான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக பார்ப்போம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.